சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் இதான் பார்க்கணும். சுவாதினா நீங்க துலா ராசியில பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும். உங்களுக்கான ராசி பலன் குரு பெயர்ச்சி பலன் தனியா போட்டிருக்கேன், வேணுங்கிறவங்க அதில் போய் பாருங்க. இங்க நீங்க சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இதான் பார்க்குறோம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாசம் 14ஆம் தேதி புதன்கிழமை இரவு சுமார் ஒரு 10:35 அவர் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். எப்பவுமே குரு பகவானுடைய பயிற்சி சுமார் ஓராண்டுகள். இந்த தடவை குரு பகவான் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 18ஆம் தேதி இருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் ஒரு 49 நாட்கள் அவர் அதிசாரமாக முன்னோக்கி போவார். அப்ப மிதுன ராசியிலிருந்து இடையில கடகராசிக்கு ஒரு 49 நாட்கள் சஞ்சாரம் பண்றார். எப்பயுமே மிதுன ராசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், மிருகசீஷம், திருவாதிரை, புனர்பூஷம் இந்த 3 நட்சத்திரம் இருக்கு. மிருகசீஷம்னா செவ்வாய், திருவாதிரைனா ராகு, புனர்பூஷம்னா குரு. ஆக இந்த 3 நட்சத்திரத்தின் வழியாக தான் குரு பகவான் நமக்கு பலன் செய்ய போறார். ஆக இந்த குரு பகவானுடைய அவர் இருக்கக்கூடிய இடம், அவருக்கு சஞ்சாரம் பண்ணக்கூடிய நிலைகள், எல்லா கிரகங்களுக்கு பார்வை இருக்கிற மாதிரி குரு பகவானுக்கும் தான் இருக்கும் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். இந்த பார்வையினுடைய பலன் இது அத்தனையும் கணக்கில் எடுத்திருக்கு. சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு அவரால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, அவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிபாடு என்ன, இதுதான் பார்க்க போறோம். முதல்ல நன்மைகள் அப்படின்னு பார்க்கிற போது உங்களுக்கு இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதுலேயும் சுவாதி அப்படின்னாலே நீங்க ராகு பகவானுடைய நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க. நீங்க மெயினா நீங்க உன மனசுல வச்சீங்க, நீங்க குரு பகவானுடைய பயிற்சி மே 14ஆம் தேதி, ராகு கேது பயிற்சி மே 18ஆம் தேதி. ஆக ராகு பகவான் உங்களுடைய நட்சத்திரத்துல நீங்க பிறந்தவங்க, அவரும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது இதுவரைக்கும் உங்க குடும்பத்துல ஏதாவது சுபகாரியங்கள் நடக்கல, சுப நிகழ்ச்சிகள் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இது மாதிரியான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்துல நடக்கும். நீங்களும் அடிக்கடி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய இருக்கு. இது எல்லாவற்றுக்கும் மேல இந்த குரு பகவானுடைய பயிற்சியில நீங்க எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். அதே நீண்ட தூர தரிசனம் போறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த காலகட்டங்கள்ல சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு நான் பெரிய லெவல்ல ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறேன், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே நீங்க ஹையர் ஸ்டடி பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்கும். குறிப்பா இந்த காலகட்டம் யாரெல்லாம் குரு அப்படின்னாலே அட்வான்ஸ் அர்த்தம், கண்டுபிடிப்புன்னு அர்த்தம். யாரெல்லாம் நான் ரிசர்ச் பண்றேன், பிஹெச்டி பண்றேங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அது நல்லது ஒரு வாய்ப்பு இந்த காலங்கள்ல இருக்கு. கடந்த காலங்களில் உங்களுடைய கோர்ஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணாதவங்க எந்த குரு பயிற்சியில உங்களுடைய கோர்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. நான் பெரிய லெவல்ல எக்ஸ்போர்ட் பண்றேன், இம்போர்ட் பண்றேங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிசினஸ் ஓரளவுக்கு டெவலப் ஆகும். பட் உங்களுக்கு ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருந்தால் அந்த பணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஃபுல்லா வரும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த காலங்கள்ல யாரெல்லாம் நான் பெரிய லெவல்ல வெளிநாட்டு தொடர்புல இருக்கேங்கிறவங்களுக்கு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல, யாரெல்லாம் நான் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்றேன் அப்படிங்கிறவங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய 2வது மன வாழ்க்கை உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. லைஃப்ல உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படும். இது எல்லாமே குரு பகவானால் உங்களுக்கு உண்டு. நான் யாரெல்லாம் நான் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்றேன், அல்லது கம்பெனி மாறுறேன், அல்லது வேற கம்பெனிக்கு முயற்சி பண்றேன் அப்படிங்கிறவங்க, இந்த கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்க, இது குருவான நன்மை. அது மட்டும் இல்ல, யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்றீங்களோ ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. குரு பகவானுடைய விஷயங்களை எடுத்துட்டு நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த காலங்கள்ல உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளா கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. ரொம்ப நாளா குழந்தைக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன், இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகும். எதுவும்
இந்த பயிற்சியில சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்கு, டூர் டிராவல் இருக்கு, இது எல்லாமே உங்களுக்கு இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது பெரிய லெவல்ல இருக்கு. அது மட்டுமே அல்ல, இந்த காலகட்டங்கள்ல யாரெல்லாம் கலைத்துறையில இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நல்லாவே இருக்கு. அரசியல் வாழ்க்கையில யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு உண்டு. பட் இந்த காலங்கள்ல உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு தான் லாபமா இருக்கும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு நீங்க பெரிய லெவல்ல ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க கொஞ்சம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க. குறிப்பா இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த நீங்க அடிக்கடி டிராவல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக இந்த பயணம் உங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும், என்டர்டைன்மெண்ட் கொடுக்கும், நல்ல நினைவுகளை உங்களுக்கு உருவாக்கும். 3ஆம் இடம் உங்களுடைய மெமரி. ஸோ நிறைய நினைவுகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்கு. ஸோ இந்த குரு பயிற்சியில சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த நீங்க எவ்வளவு தூரத்துக்கு உங்களை டெவலப் பண்றீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நீங்க வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எல்லா விதமான உறவுகளாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி. குறிப்பாக உங்களுக்கு இளைய சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் நீங்க எடுக்கக்கூடிய எஃபர்ட் எடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல சக்சஸ் ஆகும். உங்களை நீங்க பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க, நிறைய லேர்ன் பண்ணுவீங்க, நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க. குறிப்பாக பார்ட் டைமாக ஆன்லைன்ல கரஸ்ல வேலை படிப்பதற்கான வாய்ப்புகள், ஜூம்ல நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு இருக்கும். ஸோ நிறைய கோர்ஸ் நீங்க அப்டேட் பண்றதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த பயிற்சியில இருக்கு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் நாங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பண்றீங்க, அதாவது சிறு தொழில் சுய தொழில் பண்றீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்றீங்க, நீங்க பெரிய லெவல்ல ஆன்லைன்ல பிஸ்னஸ் பண்றீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவல்ல இருக்கும். எல்லா விதமான தகவல் தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மையாக இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்கள்ல நீங்க பெரிய லெவல்ல எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடிய அத்தனை காரியங்களும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். ரொம்ப நல்ல விஷயம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு படிப்படியாக கடன் இருந்தால் குறையும். கடன் மட்டுமல்ல, உங்களுக்கு நோய் இருந்தாலும் குறைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய தந்தை, உங்களுடைய அப்பாவால் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இருக்கு. இந்த குரு பகவானுடைய பயிற்சியில உங்களுக்கு சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள். ஸோ நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கலாம், பிரைவேட் செக்டர்ல இருக்கலாம், எனி அதர் ரிப்பீட்டட் கன்சர்ன்ல இருக்கலாம், எதுல வேணாலும் இருங்க, வேலையில கவனமாக இருங்க. இல்லைன்னா நீங்க பார்க்கும் வேலையில மாற்றம்னா கூட வேற வேலையை தேடலாம். ஆனால் வேலை போவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு. ஸோ நீங்க எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் உங்களுடைய கரியர்ல நீங்க உங்களுடைய சுப்பீரியர் உங்களுடைய கொலீக்ஸை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருங்க. வேலையில போவதற்கான வாய்ப்பு, சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள், ஒரு வேலைக்கு இன்னொரு வேலை கிடைப்பதற்கும் நீண்ட இடைவெளி இருப்பதற்கான காலங்கள் இது எல்லாமே இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த காலத்துல அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன்ல கவனமா இருங்க. அம்மா உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு, அம்மா விட்டு நீங்க பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருக்கு. இதுல இருந்து நம்ம மீண்டு வருவதற்கான வாய்ப்பு நீங்க எங்கெல்லாம் இந்த குரு பயிற்சியில சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கு, அடிக்கடி போங்க, துர்க்கையும் காலையும் வழிபடுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக சிவ வழிபாடு, அதுலயும் நம்மளை படைச்ச பிரம்மதேவருடைய வழிபாடு பிரதானமா பண்ணுங்க, நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.